இந்த வருஷம் நம்ம ஊர்ல கொசுக்கள் அதிகரிச்சதுக்கான காரணம் என்ன? இத பத்தி நாம கொசுக்கள் ஸ்பெஷலிஸ்ட், கொசுக்களை பத்தி நிறைய புத்தகம் எழுதின மிஸ்டர் காஃபேட் கிட்ட கேட்போம். என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். இப்ப வந்திருக்கிற கொசுக்கள் எல்லாம் புதுவிதமான கொசுக்கள். அதனால இதுங்களை பத்தி இனிமேதான் விவரங்கள் தெரிய வரும். சாரி, மன்னிச்சிடுங்க. இப்ப நாம பாதிக்கப்பட்ட இடங்களை பார்ப்போம். அடுத்த சிட்டிஸுக்கு பெரிய பிரச்சனை வரப்போதா? அடுத்தது கொசுவால பிரச்சனையா? ரைட்ரா. ஒரு பிரேக்கிங் நியூஸ்க்காக நாம இந்த ப்ரோக்ராம நிறுத்த போறோம். கொசுக்களோட ஒரு பெரிய குரூப் சிட்டி ஜீல காணப்பட்டிருக்கு. வயல்ல இருந்த விலங்குகளை பயங்கரமா தாக்கி இருக்கு. ஒருவேளை நீங்க கூட்டமா கொசுக்களை பாத்தீங்கன்னா உடனடியா அங்கிருந்து ஓடி இருக்கு. இது ஒரு எமர்ஜென்சி எவாக்குவேஷன் வார்னிங். டேஞ்சர் லெவல் D-men. இந்த வருஷம் நம்ம ஊர்ல கொசுக்கள் அதிகரிச்சதுக்கான காரணம் என்ன? இத பத்தி நாம கொசுக்கள் ஸ்பெஷலிஸ்ட், கொசுக்களை பத்தி நிறைய புத்தகம் எழுதின மிஸ்டர் காஃபேட் கிட்ட கேட்போம். என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். இப்ப வந்திருக்கிற கொசுக்கள் எல்லாம் புதுவிதமான கொசுக்கள். அதனால இதுங்களை பத்தி இனிமேதான் விவரங்கள் தெரிய வரும். சாரி, மன்னிச்சிடுங்க. இப்ப நாம பாதிக்கப்பட்ட இடங்களை பார்ப்போம். அடுத்த சிட்டிஸுக்கு பெரிய பிரச்சனை வரப்போதா? அடுத்தது கொசுவால பிரச்சனையா? ரைட்ரா. ஒரு பிரேக்கிங் நியூஸ்க்காக நாம இந்த ப்ரோக்ராம நிறுத்த போறோம். கொசுக்களோட ஒரு பெரிய குரூப் சிட்டி ஜீல காணப்பட்டிருக்கு. வயல்ல இருந்த விலங்குகளை பயங்கரமா தாக்கி இருக்கு. ஒருவேளை நீங்க கூட்டமா கொசுக்களை பாத்தீங்கன்னா உடனடியா அங்கிருந்து ஓடி இருக்கு. ஆ